ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆடாடாடாடாடா டே ஃபஸ்ட்டு நாளே போட்டு தாக்கிட்டாங்கப்பா. என்ன தாக்கிட்டாங்கன்னா, முதலாவது நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஓகே, காலையிலே அதுக்கு உண்டான ப்ரொமோ வந்துச்சு. அதில் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ளே வந்தார், இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் உள்ளே வந்தாங்க. அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே தனி பிரிவு. அதில் ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கும் தண்ணிக்கு தலைவராக அந்த டீமில் தான் எடுத்தாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா, அடுத்து ஒரு சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த டீமில் 7 பேர் இருக்காங்க. அதாவது ப்ளூ பேட்ச் கட்டியிருக்காங்களா, அவங்கள சொல்கிறேன். அந்த 7 பேரில் 3 பேருக்கு விதி விலக்கு. என்ன விலக்கு? இது வரைக்கும் எப்பயுமே அந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது. நாமினேஷன்ஸில் எல்லாருமே வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறதுனால 7 பேரில் 3 பேருக்கு வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களா பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஆடா பாருங்க, என்னடா இது, இப்படி ஒரு சலுகையா? இப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்களும் வந்துட்டு ப்ளூலேயே வந்திருப்போமே அப்படின்னு அவங்களாம் நினச்சிருப்பாங்க. பட் யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை, நீங்கள் வந்துட்டு இதில் பயப்பட மாட்டீங்க நாமினேஷன்ஸை கண்டு அப்படின்னு ஒன்று அந்த 7 பேரும் கிளாப் தட்டி கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது ஓர வச்சனையாக இருக்குது அப்படின்னு. அப்பயே நினச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டி அந்த ப்ளூ கலர் பேட்சை பிடுங்குறோண்டா அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ ஒரு அடிக்கல் போட்டது, அது வேறு விஷயம். இப்போ என்னன்னா, அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள். நீங்களே பேசிக்கணும்னு ஒன்று பிக் பாஸ் வீட்டு அந்த ஆட்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா, அதுவும் அந்த லிவிங் ஏரியாலேயே வந்து சண்டை போட்டு நீங்களாம் முடிவு பண்ணிக்கன்னு சொன்னால் சூப்பர்ன்றாங்க. விஜய் பார்வதிக்குள்ள ஒரு சந்தோஷம். எப்படியோ நம்மளுக்கு கிடைக்கல, ஓகே, ஆனால் அங்கேயும் கிடைக்காம போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசி சண்டை போட்டுப்பாங்களா, இன்னும் குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் நிம்மதி பெருமூச்சு ஒரு சில பேர் விட்டாலும், இப்போ சண்டை போட்டு வரும்போது என்ன ஆகுனா, அங்கே இருக்கிற அந்த நட்பு வந்து இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக பில்டப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் கொஞ்சம் விரிசல் ஏற்படும். அதேமாரி ஒரு சில பேர் டீமாக சேர்ந்து நான் இவனை பண்ணுறேன் அவனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாமினேஷன்ஸில் பிக் பாஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.